வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவிரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை நமக்கு தந்தார். இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் நாம் கூடி வரவும் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை பாடி ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய காலை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல சுமந்து எங்களை காத்தீர் ஆண்டவரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனையின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் பெற்ற விடுதலை, அநேகர் பெற்ற சுகம், அநேகர் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளோடு நீ தொடர்ந்து பேசி வருவதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இந்த காலை ஆறுதல் எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் கர்த்தர் நிரப்பி மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி கடந்து போக உதவி செய்யும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டிய கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரோ, அழைத்தீரோ, அபிஷேகித்தீரோ, அந்த எண்ணங்களும் நோக்கங்களும் விருப்பங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய கிருபை உள்ள பிரசன்னத்துக்குள்ளே இந்த காலை நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா களைப்புகள், எல்லா சோர்வுகள், எல்லா கடந்தத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். ஆவியானவர் பலப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த நாள் முழுவதும் உடைய கர்த்தர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்தும். புல்லில் மேல் இறங்குற பனியை போல நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிரசன்னத்திற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 40 1, 2 மற்றும் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 40 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அவர் என் ஜெபத்தை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நிறுத்தினார். என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்தினார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு செய்த மகத்துவமான காரியங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமென். பாவத்தில் கிடந்தோம், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தூக்கி எடுத்தார், பாவங்களை மன்னித்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவரை பாடி துதிக்கும்படி கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் உற்சாகமாய் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவனை நீ மகிமைப்படுவீராக, உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த
வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே ஆமே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஆட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் அல்லேலூயா ஆட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே அல்லேலூயா எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆமென் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே புல்லுள்ள இடங்களிலே
என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தன்னிரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தன்னிரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆமென் ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாக்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாக்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்தவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும்
ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. ஆமென் ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆமென் ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென் ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே. ஓ தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர் தகப்பனே. பகலும் கூட
எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீரே. இருந்து நடத்துகின்றே கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே. இரவும் பகலும் கூட என்னோடு இருக்கிறவரே நடத்துகின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே. அல்லேலூயா 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 ஜீசஸ். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாக மனதோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே இசையா. தள்ளப்பட்ட என்னை எடுத்து தேடி வந்து தெரிந்து கொண்டு பிள்ளையாய் மாற்றினே. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு முறை கூட கடலை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. தொடர்ந்து எங்களோடு பேசும் உடைய கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் அப்பா. ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், விலக வேண்டிய காரியத்தில் விலகி இருக்க வேண்டிய வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள் எங்களுக்கு வரட்டும். எங்களோட இடைபடும் பேசும் அடியேன் கேட்கிறோம். புல்லில் மேல் இறங்குற பனியை போல் நம்முடைய பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்கிறவர், வார்த்தைகளை அனுப்பி விடுவிக்கிறவர், வார்த்தைகளை அனுப்பி கட்டுகளை உடைக்கிறவர். எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி கட்டுகளை உடைத்து விசுவாசத்தில் ஊன்ற கட்டி நாங்கள் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே,
இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக இந்த அதிகாலை ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெயம் எடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெற்றி பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற காரியங்களை நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மேற்கொள்ள வேண்டும். ஆமென். நமக்கு முன்னாக பலவிதமான தடைகளை, பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான கண்ணிகளை, கட்டுகளை, வஞ்சகத்தை சத்துரு வைத்திருக்கிறான். அவைகளை நாம் மேற்கொண்டு தாண்டி கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அதை மேற்கொண்டும் நாம் முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் இந்த நாளிலே இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்களேன். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. அதாவது இழுக்கப்படுவது, சிக்கி கொள்வது, சோதிக்கப்படுவது எதனாலே? இச்சையினாலே. அப்போ இச்சை ஒரு மனிதனை இழுக்கிறது, அவனை சிக்க வைக்கிறது, அவனை சோதிக்க வைக்கிறது. ஆமென். அவனை இழுக்கிறது. ஆமென். தேவனை விட்டு வெளியே இழுக்குகிறது, பரிசுத்தத்தை விட்டு வெளியே இழுக்கிறது, பிரதிஷ்டையை விட்டு அவனை வெளியே இழுக்கிறது. அவனை இழுக்கிறது, அவனை சிக்க வைக்கிறது, அவனை சோதிக்க வைக்கிறது, அவனை விழுந்து போவதற்கு அது காரணமாய் அமைகிறது. ஆகவே இந்த இச்சைகளை நாம் ஜெயித்தாக வேண்டும். ஆகவேதான் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? ஆமென். அப்போ அந்த இச்சைகள் என்ன பண்ணுகிறது? போர் செய்கிறது, நம்மளோட போராடுகிறது. அந்த இச்சைகள் ஜெயிக்கும்படி, வெற்றி பெறும்படி நமக்கு விரோதமாய் போராடுகிறது, அவயங்களில் போராடுகிறது. சிலவங்களுக்கு சிந்தனையிலே போராடுகிறது, சிலவங்களுக்கு கண்களிலே போராடுகிறது, சிலருக்கு நாவுகளிலே போராடுகிறது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இச்சைகள் போராடி வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அது நம்மோடு கூட யுத்தம் செய்கிறது, போராடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெற்றி பெற்றாக வேண்டும், நீ அதை மேற்கொள்ள வேண்டும். அதை நீ மடங்கடித்தால்தான் நீ ஜெயமுள்ள ஒரு மனிதனாய், ஒரு ஜெயமுள்ள மகளாய், ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாலிப மகனாய் வாழ முடியும். அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை நாம் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய புனித பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, 1 கொரிந்தியர் 9:25 பாருங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவன் இச்சையடக்கமாய் இருக்க வேண்டும். ஆமென். இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள், இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்கள், பரலோகத்தை நோக்கி ஓடுகிறவர்கள், தேவன் அழைத்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த சிறந்த நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் முழுவதும் தேவன் விரும்புகிறபடி, தேவன் எதிர்பார்த்தபடி அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் ஒரு இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் சத்துரு கொண்டு வருகிற சில இச்சைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வேதத்தின் அடிப்படையிலே. ஆமென். இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கும் ஜெயம் பெறுவதற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. முதலாவது, நாம் எதின் மேல் இச்சைப்படக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரின் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். அப்படின்னா அப்ப இச்சை ஒரு மனிதனை விழ பண்ணும். நாம் ஏற்கனவே முதல் வசனத்தில் நாம் வாசித்தோம், அதை இழுக்கிறது, சிக்க வைக்கிறது, சோதிக்க வைக்கிறது என்று நான் சொன்னேன். இங்க பாருங்க, அது விழ வைக்கிறது. பாருங்க, இச்சை ஒரு மனிதனை விழ வைக்கிறது, அவனை தடுமாற வைக்கிறது, அவனை தள்ளாட வைக்கிறது, அவனை பலவீனப்படுத்துகிறது, அவனை கரைப்படுத்துகிறது, அவனை தீட்டுப்படுத்துகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது, பரிசுத்தத்தை விட்டு அவனை பிரிக்கிறது.
பிரிக்கிறது, தேவ உறவை கெடுக்கிறது. ஆகவே அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற போது, இச்சைக்கு ஏற்றபடி நடக்கிற போது, அதை மேற்கொள்ள முடியாமல் இசைந்து போகிற போது அந்த இச்சை அவனை கீழே விழ வைக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. அப்போ எதை இச்சிக்கிறாங்க? பணத்தை. முதல் காரியம் பண இச்சையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகி இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. அப்போ அந்த இச்சை விசுவாசத்தை விட்டு நம்மை விலக வைக்கிறது, விசுவாசத்தை விட்டு நம்மை வலுவி என்று. அப்போ விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியே தள்ளிடும். இந்த இச்சை என்ன பண்ணுது? ஆண்டவரை விட்டு மட்டும் வெளியே தள்ளிடுறது இல்லை, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, அர்ப்பணிப்பை விட்டு, பிரதிஷ்டை விட்டு நம்ம வெளியே தள்ளி வெளியே கொண்டு போயிடும். தேவனுடைய சத்தம் கேட்க எல்லையை விட்டு நம்ம வெளியே கொண்டு போயிடும். ஆமென். விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட அந்த கொடிய காரியங்கள் செய்வதற்கு இச்சைகள் நம்மோடு போராடி கொண்டே இருக்கின்றன. ஆக முதலாவது இந்த பண ஆசையாகி இந்த இச்சையை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, பணம் என்று சொன்னால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்வார்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று சொல்வார்கள். ஆமென். பணம் இருந்தால் எல்லாம் நடந்துரும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அநேகருக்கு பணம் கடவுளாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆகவே இந்த பணம் கடவுளாக மாறினது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை இந்த பணத்தை சம்பாதிக்க, பணத்தை பெற்றுக்கொள்ள இரவும் பகலும் பிரயாசப்படுகிறார்கள். குறுக்கு வழியில் போயாகிலும் எப்படியாகிலும் இந்த பணத்தை பெற்றுவிட வேண்டும், பணம் இருந்தால் தான் மக்கள் நம்மை மதிப்பார்கள், மரியாதை கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த பணத்தை பிடிப்பதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணத்தை பிடிப்பதற்கு யாரெல்லாம் ஓடினார்களோ அவர்களெல்லாம் தவறான பாதையில் ஓடினார்கள், தேவனை விட்டு விலகி ஓடினார்கள், பரிசுத்த வழியை விட்டு விலகி ஓடிதான் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர சரியான வழியில் ஓட அவர்கள் மறந்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ முதல்ல இந்த பண ஆசையா இச்சையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கணையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். முற்காலத்திலே நாம் எல்லோரும் மாம்ச இச்சையின்படி நடந்தோம், மாமிசமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்தோம். புரியுதா? அப்போ ஒரு காலம் இருந்தது. அப்போ ரட்சிக்கப்படுக்க முன்னாடி நம்ம மாம்ச இச்சைகளின்படி நம்ம நடந்தோம். நம்ம மனசு மாம்சம் என்ன சொல்லுதோ அதை செய்து பழகிவிட்டோம். அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இன்றைக்கும் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னாலும் மனசு மாம்சம் விரும்புகிறதை செய்வதற்கு துரிதப்படுகிறவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். முற்காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். அந்த பழக்கத்தின்படி கர்த்தர் வாழ்ந்த நம்மை தான் கர்த்தர் பிரித்து எடுத்தார். அப்போ அந்த பழைய மனசு மாம்சம் விரும்புகிறபடி நடக்காமல் தேவனால் நடத்தப்பட வேண்டும், தேவனால் போதிக்கப்பட வேண்டும், தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு தான் கர்த்தரை பிரித்து எடுத்திருக்கிறார். இனி திரும்பவும் மனசு மாம்சமும் விரும்புகிறபடி செய்து இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு பிரிந்து வந்து விடக்கூடாது. ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். அடிமைப்பட்டு கிடந்தோம்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இப்ப இச்சைகளுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆமென். எப்போ? முற்காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம புத்தியினமா சில காரியங்களை செஞ்சோம், கீழ்ப்படியாமல் சில காரியங்களை செஞ்சோம், வழி தப்பி நடந்தோம். ஆமென். பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் கிடந்தோம் அப்படின்னு தீத்துக்கு பவுல் எழுதுகிறார். பாருங்க, எப்ப முற்காலத்து நீ புத்தீனமா நீ நடந்த, பாருங்க, கீழ்ப்படியாம நீ நடந்த, வழிதப்பி போய் நீ நடந்த, பலவிதமான இச்சைகளுக்கெல்லாம் நீ என்ன பண்ண? அடிமைப்பட்டு போய் கிடந்த, துர்க்கணத்தில் நீ வாழ்ந்த, பொறாமை, பலவிதமான பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய விடுவித்தார், கட்டுகளை அவிர்த்தார், அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளை அங்கீகாரம் கொடுத்து வெற்றி உள்ளவனாய், ஜெயமுள்ளவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ திரும்ப என்ன பண்ணக்கூடாது? இந்த பழையபடி போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அப்போ சத்துரு திரும்பவும் அதை சிக்க வைத்து ஜெயிப்பதற்கு முயற்சி பண்ணுவான். இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியே வருவதற்கு நாம் முயற்சி போக வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. அப்ப இந்த முற்காலத்துல
முந்தின நடக்கையில மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆமென். அப்போ இச்சை நம்மளை மோசம் போக்கிறோம், நம்மளை வழி விலக பண்ணிரும், நம்மை கெட்டு போக பண்ணிரும். அந்த பழைய மனுஷனை களைந்து போடு அப்படின்னு சொல்லுகிறார். 2 பேதுரு 1:4 வாசிக்கிற போது, 2 பேதுரு 1:4 பார்க்கிற போது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்போ இச்சை கேடுகளை உண்டாக்கும் பாருங்க, இல்லை நம்ம தப்பணும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்னா அந்த இச்சை நமக்கு கேடு உண்டாக்கும். இதுக்கு நம்ம தப்பணும், இதுக்கு நம்ம தப்பணும். அல்லேலூயா. அது அவர் எழுதுகிறார் பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்க தப்பணும். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு பேதுரு சொல்றாரு. அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம், வசனத்தை அறிந்திருக்கிறோம். அப்போ இச்சை என்ன பண்ண நமக்கு கேடு உண்டாக்குகிறது, தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது, நம்மை தடுமாற பண்ணுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்படுத்துகிறது, நம்மை கரைப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வந்தாதான் ஒரு ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், வெற்றி பெற்றவர்கள் இருக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கலைபத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை, பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென், உம்மை ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் இச்சிக்க கூடாத இன்னொன்று என்ன வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:3 1 தீமோத்தேயு 3:3 பாருங்கள். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல். அடுத்தது இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. அப்படி என்றால் என்ன? இழிவான ஆதாயங்கள். ஆமென், ஆமென். கையூட்டு வாங்கிறது, லஞ்சம் வாங்கிறது, வரவேண்டிய விதத்தில் வராத பணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்காது. இந்த பணங்கள் வரவேண்டிய விதத்தில் வந்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதம். தேவன் கொடுத்தால்தான் நமக்கு அது ஆசீர்வாதம். பணங்கள் வரவேண்டிய விதத்தில் வந்தால் அது ஆசீர்வாதம். பணம் வரவேண்டிய விதத்தில் வராமல் குறுக்கு வழியில் அதை சம்பாதித்து சேர்ப்போம் என்றால் அது நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ இழிவான ஆதாயத்தை என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. குறுக்கு வழியில் போய் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இப்படி இழிவான ஆதாயம், குறுக்கு வழியிலே ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளவே கூடாது. அடுத்தவர்களை சுரண்டி, அடுத்தவர்களை ஏமாற்றி, அடுத்தவர்களை வஞ்சித்து, அடுத்தவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து, அவளை பெருமூச்சு விட வைத்து, அதனால் கிடைக்கிற பணங்கள், அதனால் கிடைக்கிற ஆதாயம் ஒருபோது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஆகவே அந்த இழிவான ஆதாயத்தை நம்ம இச்சிக்கவே கூடாது. அது எனக்கு வேண்டாம், தேவன் தந்தது போதும். ஆபிரகாம் சொல்றாரு பார்த்தீங்களா, உன்னால் நான் உயர்த்தப்பட்டேன் என்று நீ சொல்லாதபடிக்கு
நான் ஒன்றும் எனக்கு வேண்டாம். அப்படி கரங்களை உயர்த்துகிற ஒரு காரியம் பாருங்க. ஆகான் இச்சித்து ஒன்றை எடுத்துக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவனுக்கு அந்த விளைவுகளை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட பயங்கர தோல்விகளை குறித்தும் யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் தெளிவாய் நாம் வாசிக்கிறோமே. அப்போ அவன் இச்சித்து அவன் எடுத்துக்கொண்டான். நம்ம இச்சித்து எடுக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை விரும்பக்கூடாது. தேவன் தராததை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் தருவது ஒன்று உண்டு, நாம் எடுத்துக்கொள்வது உண்டு. ரெண்டு உண்டு. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தேவன் நமக்கு தர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ள நீங்க வரணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. இந்த காலை ஆறுதல் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நீங்கள் மேற்கொண்டவர்களாய், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் தொடர்ந்து நம்மோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். தனக்கு பிரியமான பிள்ளைகளை தேவன் கண்டிக்கிறார். தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறார், வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இஷ்டம் போல போய் என்று தேவன் நம்மை விடலாமே, மனம் போன போக்கில் போய் நம்மை விடலாமே. விடாதபடி நமக்கு புத்தி சொல்லி நம்மை கண்டித்து கண்டனம் பண்ணி சரியான வழியில், நேர்த்தியான வழியில், பரலோகத்தின் வழியில், பரிசுத்த வழியில் அவன் நம்மை நடத்துகிறார். நம்ம பிரியமாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் பேசுகிறார், இந்த இழிவான ஆதாயத்தை நீ இச்சிக்க வேண்டாம், நீ அதில் கவனமாக இருப்பா, நான் உனக்கு தருவேன், உன்னை நான் உயர்த்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம். உங்களோட வேலை பார்க்குற அநேகர்லாம் லஞ்சத்தை வாங்கி பணத்தை வாங்கி குறுக்கோளியை சம்பாதித்ததை நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படி சொல்லாதீங்க. வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாத புள்ள பாரு, பிழைக்க தெரியாத புள்ள. சில மனைவிகள் கணவனை பார்த்து சொல்லுவாங்க, இந்த ஆள் எங்கே பிழைக்க போகிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பிழைக்க தெரியாதவர்கள் தான், ஆனால் வாழ தெரிகிறவர்கள். பிழைக்க தெரியவில்லை உண்மைதான், ஆனால் வாழ தெரிந்தவர்கள், இயேசுவை போல வாழ தெரிந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ தெரிந்தவர்கள் என்று சொல்லுங்கள் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட எளிதான ஆதாயம் நமக்கு வேண்டாம். கவனமாக இருங்கள், கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன? சங்கீதம் 78:18 பாருங்கள். நாம் எதை இச்சிக்கக்கூடாது? சங்கீதம் 78:18. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. அடுத்தது உணவுக்கு மேலே இருக்கிற ஒரு இச்சை. சிலவங்களுக்கு இது இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, இது இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு மேலே பயங்கர ஒரு ஆர்வம். இது இருந்தால்தான், இப்படி இருந்தால்தான் நான் சாப்பிடுவேன். ஆமென். அல்லேலூயா. பசிக்கு சாப்பிட்ட காலங்கள் போய் ருசிக்கு சாப்பிடுகிற காலத்துக்கு நாம் வந்து விட்டோம். எங்கும் பாருங்க, ஹோட்டலின் எண்ணிக்கைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. விதவிதமான ஆகார வகைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்ட யூடியூப்ல எல்லா இடத்தையும் பார்த்தீங்க, பல விதமான சமையலை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆகவே இந்த உணவுகளுக்கு மேலே இருக்கிற அந்த ஆசைகள், இச்சைகள் ஜனங்கள் மத்தியில் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடுவதற்கு பல மைல்கள் தூரம் காரில் பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் போய் சாப்பிடுகிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன். பாருங்க, இந்த சாப்பாடு அவங்களை எத்தனை மைல் நடக்க வைக்குது பார்த்தீங்களா? எத்தனை மைல் வாகனத்தில் போக வைக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த ருசிக்காக பல மைல்கள் தூரம் பயணம் பண்ணி சாப்பிடுகிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கெல்லாம் நம்ம அடிமையாகி விடக்கூடாது. இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே ருசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்ற அர்த்தத்தில் நான் பேசவில்லை. மாறாக அப்படி கிடைக்கும்போது நாம் சாப்பிடலாம். ஆனால் இதைத்தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானமாய் நாம் வாழ்வது தவறு. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். சங்கீதம் 106:14 பாருங்கள். சங்கீதம் 106:14. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. நாங்கள் அங்கே இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்டோம் தெரியுமா? இங்கே எங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் கிடைக்கல பார்த்தீங்களா? அப்படிலாம் முறுமுறுக்கிறாங்க பாருங்க. இந்த முறுமுறுக்கிற முதல் இடம் எங்கே தெரியுமா? சாப்பிடுகிற இடத்துல தான். டைனிங் டேபிளில் தான் அதிகமான முறுமுறுப்பே உண்டாகும். இதை கேட்டிருக்கிறீங்க, அநேகர் சிரிக்கிறீங்க. உங்கள் டைனிங் டேபிள் தான் முறுமுறுப்பே அதிகமாக இருக்கும். என்ன சாப்பாடு இது? என்ன சாப்பாடு? மனுஷன் சாப்பிடுவானா? சாப்பிட்ற மாதிரியா நீ சமைச்சிருக்கிற? ஆனால் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்து விடுவார்கள். ஆனால் சாப்பாடு நல்லதில்லைன்னு முறுமுறுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நான் பார்க்கிறேன். டைனிங் டேபிளில் தான் முறுமுறுப்பு உண்டாகும். ஏனென்றால் சாப்பாட்டு விஷயத்தில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தடுமாறி கொண்டிருப்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம அடிமையாகி போய்விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் தருவதை சந்தோஷமாய் சாப்பிடுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அந்த கிருபையை தேவன் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் வயறார போஷிப்பார், ருசியாய் போஷிப்பார், வயிறு நிரம்பும்படி போஷிப்பார்.
விதவிதமான ஆகாரத்தை கொண்டு கர்த்தர் கொடுத்து போஷிப்பார். ஆனால் சில நேரத்தில் ஒன்றுமில்லாமல் சாதாரணமான சாப்பாடையும் கர்த்தர் கொடுத்து நம்மை போஷிப்பார். ஆமேன். நல்ல சாப்பாடு கிடைக்கும்போது சந்தோஷப்பட்டு, சாதாரண சாப்பாடு கிடைக்கும்போது முறுமுறுக்கக்கூடாது. நல்ல சாப்பாடு கிடைக்கும் போதும் எளிமையான சாப்பாடு கிடைக்கும் போதும் ஒரே மனநிலையோடு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோமானால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமேன். நான் 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது காரியம் பணத்தின் மேல் இருக்கிற ஆசை, இரண்டாவது இழிவான ஆதாயத்தின் மேல் இருக்கிற ஆசை, மூன்றாவது உணவின் மேல் இருக்கிற இச்சையை குறித்து பேசுகிறேன். இப்போ இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்திரையாகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இங்க பாருங்க, இதுல நிறைய இந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு காரியத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. பிறனுடைய வீடு, பிறனுடைய மனைவி, பிறனுடைய வேலைக்காரன், பிறனுடைய வேலைக்காரி, அவனுடைய எருது, அவனுடைய கழுதை. அது மட்டுமல்லாம பிறனுடைய ஏதொன்றையும் நீ இச்சிக்காத அப்படி சொல்றாரு பாருங்க. இதை ஒண்ணு நீ எடுக்காத, அது அவனுக்குடையது. அல்லேலூயா, அவனுக்குடையது, அவனுடையது. அடுத்தவனுடைய ஒரு மனைவியை நீ இச்சிக்காதே. பிறனுடைய மனைவியை நீ என்ன பண்ண இச்சையோட நீ பார்க்காத. ஏனென்றால் அவள் இன்னொருடைய மனைவி, என்னுடைய மனைவி அப்படி இச்சையோடு நீ பார்க்காத. அதான் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். என்ற பத்தியில கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் கூட சேர்ந்து வருது, ஒரு வார்த்தை, பிறனுடைய நிலத்தையும் பிறனுடைய நிலத்தையும் இச்சியாத அப்படின்ட்டு. இனி அண்ணன் தம்பி குடும்பத்தில் பிரச்சனைனா கோர்ட்டு, வக்கீல், காவல் நிலையத்துக்கு ஏன் அலைகிறா தெரியுமா? ஒரு அடி நிலத்துக்காகத்தான், ஒரு அடி நிலத்துக்காகத்தான். நமக்கு நிறைய இடம் இருக்கும், ஆனாலும் அந்த எல்லை கல்லை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. சிலவங்க கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன ஆசைன்னு தெரியல. சொல்லுங்க, வீடு கட்டும்போது பாருங்கள், சன்சைட்டை பக்கத்துக்கு வீட்டுக்கு காருடைய நிலத்தை அப்படி நீட்டி விடுவாங்க. ஒரு அரை அடி, ஒரு அடி அப்படி நீட்டி விடுவாங்க. அது என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல பாருங்க. அதெல்லாம் நம்ம இச்சிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதை இச்சிக்கக்கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்தது போதும் என்று இருக்க வேண்டும். கர்த்தர் தந்ததில் திருப்தியாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். பக்கத்து வீட்டுக்காரம்மா சண்டைக்கு வருவாங்க. பாரு, உங்களுடைய சன்சைட் எங்கள் நிலத்துல மேலே இருக்கு பாருங்க, உங்கள் அஸ்திவாரம் எங்கள் லேண்டில் இருக்கு, அப்படிலாம் சண்டை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக, ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு சாட்சி இழந்த கிறிஸ்தவ குடும்பத்தை எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற குடும்பத்தை தெரியும். அந்த காரியம் எவ்வளோ பெரிய சாட்சி கேடை உண்டாக்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை நம்ம ஜெயிக்கணும், இதை நம்ம வெற்றி பெறணும், இதை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 6:25 பாருங்கள். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே. அல்லேலூயா. பெண்ணினுடைய அழகை என்ன பண்ணாத, இச்சியாத. கன்னிமைகளினால் பிடிக்க நீ இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 5:25, மத்தேயு 5:28 பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை, ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அல்லேலூயா. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம விலைக்கு வரணும். கண்களின் பார்வையில் வெற்றி இருக்க வேண்டும். சிந்தையில் கரைபடாமல் தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ளில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். சத்து நம்மை கரைப்படுத்துகிறான், நம்மை தீட்டுப்படுத்துகிறான், நம்மை தடுமாற பண்ண அதை ஜெயிப்பதற்கு கத்தரித்த கிருபைகளை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவது இப்படி சொல்லுகிறார். என்ன எழுதுகிறார்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. நீ விலகி ஓடுப்பா.
பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, நீ நிற்காத. ஆமென். சில இடங்களில் பவுல் சொல்லுவாங்க, ஓடு பண்றாரு. விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுன்றாரு. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, பண ஆசைகளுக்கு நீ விலகி ஓடு, தேவ சித்தமில்லாத காரியத்தை செய்கிறதுல நீ கவனமாயிரு. பவுல் சில இடங்களில் நிற்க சொல்ல, ஓட சொல்றாரு. இதை விட்டு ஓடுப்பா, தப்பித்து போகும்படி ஓடுன்னு சொல்றாரு. நம்ம ஓடணும். இப்போது இதே மாதிரி காரியத்தில் நாம் கவனமாக இருக்கிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என்ன பண்ணுகிறார்? நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த இச்சைகளிலிருந்து நாம் வெற்றி பெற இப்படி அடிமைப்பட்டு இருப்போமானால் அவைகள் இந்த வெற்றி பெற்று சத்துருவை மடங்கடித்து ஒரு ஜெயமுள்ள, ஒரு வெற்றி உள்ள, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த வேதாகமத்தில் பணத்தின் மேல் இச்சைப்பட்ட யூதாஸின் முடிவு என்னென்று உங்களுக்கு தெரியும். பெண்களின் மேல் அதிகமாக இச்சைப்பட்ட சாலோமோனின் முடிவு நமக்கு தெரியும். பெண்களின் அழகை இச்சித்த சிம்சோனின் வாழ்க்கை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆமென். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது அனீனா சப்பீராளை குறித்து நமக்கு தெரியும். உங்கெல்லாம் பணத்தில் இச்சிச்சு அதனால் ஏற்பட்ட பாதிப்பை நமக்கு தெரியும். ஆகானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய முடிவு என்னவென்று தெரியும். இப்படி தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இச்சை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விலகினார்கள். தேவனை விட்டு விலகினது மட்டுமல்ல, அவருடைய எதிர்கால காரியத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள், பிரிந்து போனார்கள், மனம் போன போக்கில் போனாங்க. காரணம் என்ன? இச்சை வெளியே இழுக்குது. இச்சை வெளியே இழுக்கும். ஆமென். இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்போ தேவனை விட்டு, தேவ சத்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவன் வைத்திருக்கிற இடத்தை விட்டு, தேவன் அழைத்த உன்னத நோக்கத்தை விட்டு அப்படியே இழுக்கும். பாருங்க, இச்சையானது அப்படி இழுக்கும், அடுத்து சிக்க வைக்கும், அடுத்து சோதிக்க பண்ணும், அடுத்து நம்ம விழ வைக்கும். வேதம் கரெக்டாக சொல்லுது பார்த்தீங்களா? முதலாவது இழுக்கும், இச்சை இழுக்கும். ரெண்டாவது சிக்க வைக்கும். ஆமென். மூன்றாவது சோதிக்க வைக்கும். நான்காவது விழ வைக்கும். அடுத்த ஆண்டவரை விட்டு பிரிக்க வைக்கும். இப்போ இதில் இருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு தேவ கிருபையை நாம் தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கரங்களை வீழ்த்தி ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவான், கண்மலை மேல் நிறுத்துவான். கரம் பிடித்து நடத்துவான், கண்மலை மேல் நிறுத்துவான். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த ஜெயமுள்ள வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களோடு நீர் பேசி வருகிறீரே, உடைய பரிசுத்த திரு நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்பா, கடந்த நாட்களில் நீர் பேசின அநேக காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ மேற்கொண்டு வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த நாளிலும் இந்த இச்சைகளை நாங்கள் மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். சிந்தையை தீட்டுப்படுத்துகிற ஆவிகள், சிந்தை கரைபடுத்துகிற ஆவிகள், தேவ திட்டத்தை விட்டு நம்மை புறம்பே தள்ளுகிற ஆவிகள், பண இச்சையில சிக்க வைத்து சோதிக்கப்படுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, உன்னத நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமையின் நாமத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்களப்பா, விரோதமாய் போராடுகிற ஆவிகள் தடுமாற பண்ணி பண ஆசைகளில், பாலிய இச்சைகளில் விழ வைத்து ஆண்டவர் சாட்சிகள் இழக்க வைக்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். ஆகாரத்தின் மேல் இருக்கிற ஆசை, அடுத்த பெண்களின் மேல் இருக்கிற அந்த ஆசை இச்சைகள், நிலத்தின் மேல் இருக்கிற ஆசை இச்சைகள், அடுத்த பொருள் மேல் இருக்கிற ஆசை இச்சைகள், வீட்டின் மேல் இருக்கிற ஆசை இச்சைகள்,
இவர்கள் இருந்தாலும் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள், இதற்கு விரோதமாய் எழுதுகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். எல்லா சத்துரு வல்லமையும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். வெற்றி பெற்றவளாய் வாழ கர்த்தர் கிருபைகளை தாரும். கண்களை பரிசுத்தப்படுத்தும், காதுகளை பரிசுத்தப்படுத்தும், இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், நாவை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, சிந்தையை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபைகளை தாரும். அன்றைக்கு ஆண்டவரே தேவதூதனி ஆண்டவரே நெருப்பு தழலை கொண்டு வந்து அன்றைக்கு ஏசாவின் நாவை தொட்டபோது சுத்திகரிப்பு உண்டானதை போல எந்த இடத்தில் தடுமாற்றங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்தில் சத்துரு பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த இடத்தில் ஒரு சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி உள்ள வாழ்க்கையை தந்த ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். காலை அதங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு வேலும் தேவ கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, தேசத்திற்காக திறப்பில் நிற்பதற்காக மன்றாடி ஜெபிப்பதற்கு அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கிருபைகளை அளவில்லாமல் தந்து காத்துக்கொள்ளும். இவளை வீழ்த்து நினைக்கிற பிசாசின் தந்திரங்கள் செயலிழந்து போகட்டும். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். எந்த நோக்கத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவரை நிறைவேற்றி தந்த தேவ நாமத்தை மேன்மைப்படுத்தும். இந்த காலையாளர் கடந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் அவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால ஆராதனையில் சுகம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், சரியான வழியை கண்டுபிடித்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் வைராக்கியத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அப்பா, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வேத வாசித்து ஜெபித்து தேவ உறவில் பலப்பட்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நீங்கள் மேற்கொள்வீர்கள், ஜெயமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.